ஆகாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தைரியம் ஊத்துற மாதிரி பேசுவா. அப்போ சடனா ஒரு சில காட்ஸ் வந்து 218வது நம்பர் எங்க இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த நம்பர் வச்சிருக்கிற பொண்ணு யாருன்னா நம்ம அந்த ப்ளூ கலர் மண்டை தான். அதை பார்த்து அந்த பிங்க் கலர் முடி வச்சுக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, ஆக்சுவலா இவ தான் ஹீரோயின், நான் இனிமேல் இவளை ஹீரோயின்னே சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, அந்த ப்ளூ கலர் மண்டையை காப்பாத்துறதுக்காக அவளோட நம்பர் தான் என்னோட நம்பர் அப்படின்னு சொல்லி வாலண்டரியா இவளே போய் மாட்டிப்பா. அதை பார்த்து அந்த ப்ளூ கலர் மண்டைக்கு எதுவுமே புரியாது, ரொம்பவும் அழுவா. அப்படியே அவங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினை ஒருத்தங்கிட்ட கூட்டிட்டு போய் நிக்க வச்சிருப்பாங்க. அவன் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, அவன் சீஃப் வார்டனா இருப்பான். அந்த நாய் தான் அந்த நாட்டுல ப்ராஸ்டியூஷன் வேலையே நடத்திட்டு இருப்பான். அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அந்த நாடு. அவன் நம்ம ஹீரோயினை நீயும் ப்ராஸ்டியூஷன் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவான். ஆக்சுவலா நான் கொஞ்சம் டீசெண்டாவே சொல்லிக்கிறேன். அதை கேட்ட நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிருவா அண்ட் ரொம்ப பயந்துருவா. நம்ம ஹீரோயின் இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு, நீ செய்ய போற விஷயம் இந்த நாட்டு மக்களுக்காக தான் நீ செய்யற. ஏன்னா இந்த பெரிய பெரிய பணக்காரங்க நிறைய விதமான காசு சம்பாதிப்பாங்க, அதுக்கு நிறைய டாக்ஸும் கட்டுவாங்க. ஆனா அவங்க நிறைய காசு சம்பாதிக்கிற அந்த நேரத்துல அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. அப்படி அவங்க டயர்ட் ஆனதுனால நம்ம இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு பண்ணணும்னா அவங்க இன்னும் நல்ல ஆக்டிவா நிறைய காசு சம்பாதிப்பாங்க. அது மூலியமா நம்மளுக்கு நிறைய டாக்ஸ் சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அந்த டாக்ஸ் மணியை தான் நம்ம சாதாரண மக்களுங்களுக்கு நம்ம நல்லது செய்யறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். சோ உன்னோட உடம்ப நீ விற்கிறதுனால நாட்டு மக்கள் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு லூசுத்தனமான ஒரு விஷயத்த சொல்லுவான் அந்த பைத்தியக்காரன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவனையும் அப்புறம் நம்ம ஹீரோயினையும் வச்சு ஒரு செல்ஃபி மாதிரி ஒரு போட்டோ எடுப்பா. அப்போ என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோயின் அவனோட விரலை நல்லா கடிச்சு விட்டுட்டு அவனோட போனை ஆட்டிய போட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுவா. இதை பார்த்தா அவன் ஐயோ என்னோட போன் போயிடுச்சே, அந்த போன்ல தான் எல்லா ஆக்சஸும் இருக்கு, சீக்கிரமா அவனை போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லி அங்க காட்ஸ் எல்லாம் ஏவி விடுவான். அவங்களும் பிடிக்கிறதுக்காக ஓடி வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா, ஓடுற வழியில இருக்கிற எல்லா விதமான கேட் ஜெயிலுங்களை ஓப்பன் பண்ணி விட்டுருவா. அதாவது அந்த கைதிங்களா தப்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ எங்க ஓடுறதுனே தெரியாம கண்ணா பின்னான்னு கண்ணு மூடிட்டு எங்கெங்கயோ ஓடுவா. அப்போ சடனா ஒரு ரூம்குள்ள போய் ஊந்துருவா. அந்த ரூம்ல ஒரு பெரிய கேப்சூல் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அந்த கேப்சூலையும் இவ அன்லாக் பண்ணி விட்டுருவா. அது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலா அந்த கேப்சூலுக்குள்ள நம்ம ஹீரோவை தான் இவ்வளோ நாள் போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க. அதை வேற இவ ஓப்பன் பண்ணி விட்டா. நம்ம ஹீரோ வெளில வந்தானா சும்மா விட மாட்டான், அது எல்லாருக்குமே தெரியும். அங்க நம்ம ஹீரோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் உங்களை யாரையுமே சும்மாவே விட மாட்டேன்டா, எல்லாரையும் கொல்ல போறேன்டா அப்படின்னு தான் அந்த விஷயம் தான் சொல்லுவான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இந்த எபிசோட் 1